மோஷன் போகிறது முன்ன பின்ன இருக்கலாம். ஏன்னா ஒரு சில குழந்தைங்க நல்லா பால் குடிக்கிற குழந்தை கூட ஒரு நாளைக்கு 5, 6, 7 டைம்ஸ் 8 டைம்ஸ் கூட மோஷன் போகலாம். ஒரு சில குழந்தைங்க 3 நாள் 4 நாளைக்கு கூட ஒரு மோஷன் போகலாம். நல்லா பால் குடித்தா நல்லா மோஷன் போவாங்க. பட் யூரின் போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்லா பால் குடிக்கிற குழந்தை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 8 to 12 டைம்ஸ்க்கு மேலேயாவது யூரின் போகணும். சப்போஸ் யூரின் ரொம்ப தொடர்ந்து ஒரு 8 to 10 ஹவர்ஸ்க்கு மேலே யூரினே போகலன்னா கண்டிப்பாக அந்த குழந்தைய ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டணும். அதே மாதிரி குழந்தை வாமிட் பண்ணுறது கொஞ்சம் காமன். பால் குடிச்சிட்டு பால் வாமிட் பண்ணுவாங்க. பட் ஆனால் கலர் வாமிட், எல்லோ வாமிட்டோ இல்லை க்ரீன் வாமிட்டோ இல்லை ப்ரௌன் வாமிட், பிளாக் வாமிட் இது மாதிரி வாமிட் பண்ணக்கூடாது. இது மாதிரி வாமிட் பண்ணால் கண்டிப்பாக அந்த குழந்தைய டாக்டர்கிட்ட காட்டணும். அதே மாதிரி குழந்தை பால் குடித்தோன்னா வயிறு கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த ஃபீடுக்குள்ளே அமிங்கிடும். பட் குழந்தை வயிறு உப்புசமாக இருக்கிறது, கல் மாதிரி இருக்கிறது, குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறது, இது மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் கண்டிப்பாக டாக்டரை போய் பார்க்கணும். இதே மாதிரி ப்ரீதிங் சொல்லுவாங்க. குழந்தைக்கு சில சமயம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ப்ரீதிங் இருக்கும். இது எல்லாருமே நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் எபிசோடிக்காக இருக்கலாம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும். ஃபீடிங் கொடுக்கும்போது இல்லை ஃபீடிங் நல்லா கொடுத்து முடித்த பிறகு குழந்தை கத்தி அழுகும்போது, குழந்தை தூங்கும்போது இருக்கலாம். பட் தொடர்ந்து இருக்கக்கூடாது.